சென்னையில ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஸ்கூட்டர், கியர் இல்லாத பைக்குகள் காணாம போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 4-5 பைக் திருட்டு நடக்கும். போலீஸுக்கு ஒரே குழப்பம். ஏன்னா திருட்டு நடந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமராவுல கூட அந்த திருடன் உருவம் சரியா பதிவாகல. இந்த திருடன் தான் ஹரி என்கிற ஹரிஹரன். இவருக்கு வயசு 50 கிட்ட இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா ரயில்வே உணவகத்துல வேலை பார்க்கற சப்ளையர் மாதிரி தான் இருப்பாரு. போலீஸுக்கு வந்த தலைவலி. போலீஸ் ஏகப்பட்ட திருட்டு வண்டிகளை தேடிட்டு இருக்கும்போது ஒரு சாதாரண ஸ்கூட்டரை திருடிட்டு போகும்போது சிசிடிவி கேமராவில் ஹரி மாட்டினார். அவரை பிடிச்சு விசாரிச்சப்ப அவர் சொன்ன வாக்குமூலத்தை கேட்டு போலீஸே ஆடி போயிட்டாங்க. ஹரியோட ஜீனியஸ் பிளான். ஹரி திருடுறதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தாரு. கியர் இல்லாத வண்டிதான். இவர் எப்பவும் ஸ்கூட்டரை மட்டும்தான் திருடுவாரு. ஏன்னா ஸ்கூட்டரோட லாக்கை உடைக்கிறது ஈஸியாம். வயரை கட் பண்ணி ஸ்டார்ட் பண்றதும் சுலபமாம். கொள்ளை இல்லை. திருடின வண்டியை உடனே விற்க மாட்டாரு. பார்க்கிங் தான் குடோன். திருடின எல்லா வண்டியையும் கொண்டு போய் சைதாப்பேட்டை ரயில்வே நிலையத்தோட பெரிய பார்க்கிங் ஏரியாவில் நிப்பாட்டிடுவாரு. அதுவும் டிக்கெட் வாங்கி முறையாக பார்க்கிங்ல விடுவாரு. இப்படி பல மாசங்களா திருடின நூற்றுக்கணக்கான ஸ்கூட்டர்கள் ரயில்வே பார்க்கிங் முழுக்க நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா போலீஸ் ஒருபோதும் பார்க்கிங்ல திருட்டு வண்டிகள் தேட மாட்டாங்க. ஏன்னா திருடன் ஏன் கஷ்டப்பட்டு திருடின வண்டியை கொண்டு போய் காசு கொடுத்து பார்க்கிங்ல விடுவான்? எல்லாரும் திருடின வண்டி உடனே விற்கப்படும்னு தான் நினைப்பாங்க. ஆனா ஹரி ஒரு புத்திசாலி. 1 மாசம் 2 மாசம் அந்த வண்டியை பார்க்கிங்லயே விட்டுட்டு அப்புறம் மெதுவா வந்து நல்ல விலைக்கு கேட்பவர்களிடம் வித்துட்டு போயிட்டே இருப்பாரு. ரயில்வே பார்க்கிங் தான் இவருக்கு திருட்டு வண்டிக்கான பெரிய குடோனா இருந்துச்சு. இனிமே யாரு வண்டியாச்சு காணோம்னா ரயில்வே பார்க்கிங், பஸ் ஸ்டாப் பார்க்கிங்னு ஒரு தடவை போய் தேடி பாத்துக்குங்க.